இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி 10வது பாடத்திற்கு வரவேற்கிறேன். ஒவ்வொரு வாரமும் நாம் கடைசி கால தீர்க்க தரிசனங்களை எப்படி நாம் புரிந்து கொள்வது என்கிற கேள்விக்கு பதில் கண்டு கொண்டே வருகிறோம். அந்த வகையில் இந்த நாளிலும் ஒரு மிக முக்கியமான வசனத்தை எடுத்து நாம் சிந்திக்க போகிறோம். அந்த வசனத்தின் அடிப்படையிலே நாம் இந்த பாடமும் அடுத்த பாடமும் இருக்க போகிறது. சரிங்களா? அந்த அதிமுக்கியமான வசனம் தான் என்ன? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வசனம் 11. 1 கொரிந்தியர் 10 வசனம் 11. இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. திருஷ்டாந்தமாக யாருக்கு நடந்ததாம்? அவர்களுக்கு நடந்தது, அல்லது முன்பாக நடந்தது. ஆனால் அந்த முன்பாக முற்காலத்தில் நடந்த விஷயமெல்லாம் எந்த காலத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது? முற்காலத்தில் நடந்த விஷயங்கள் திருஷ்டாந்தங்களாக முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஆக நடந்தது முற்காலம், ஆனால் எந்த காலத்தில் தொடர்புடையதாக இருக்கிறது? கடைசி காலத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது. ஆக கடைசி கால சம்பவங்கள், கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள் எல்லாம் ஏற்கனவே ஒத்திகை பார்த்திருக்கிறது. ஏற்கனவே ஒரு சிறிய அளவில் முற்காலத்திலே நடந்திருக்கிறது. அப்போ கடைசி காலம்னா ஏதோ தீர்க்கசனம் தான் போய் படிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த தீர்க்கசனம் கூட சில வரலாற்று சம்பவமாக, வேதாகம வரலாற்று சம்பவமாக முன்கூட்டியே இருக்கிறது. ஆக என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் கடைசி கால நிகழ்வுகள் புதைந்திருக்கிறது என்கிற கேள்விக்கு நாம் பதில் காண போகிறோம். சரிங்களா? வாங்க. அப்போ நம்ம படிக்க போகிறது கடைசி கால சம்பவங்கள் முற்கால வரலாறுல இருக்கிறது. அது என்னன்றதை கொஞ்சம் படிக்கலாமா? ஜெபத்தோடு படிப்போம். பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, இந்த அற்புதமான வேலைக்காக நன்றி. இந்த கண்களை திறந்தரலும், வேதம் வாசிக்கின்ற முறையை மாற்றித்தாரும். அந்த வேதம் வாசிக்கின்ற முறை எங்களுக்குள்ளாக மாற்றங்களை கொண்டு வரட்டும், ஊழிய பாரத்தை கொடுக்கட்டும். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 10வது பாடம், உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ளவைகள். உலகத்தில் முடிவு காலத்தில் உள்ளவைகள் எல்லாம் கடந்த காலத்திலே இருக்கிறது. கடந்த காலம் நடந்த வரலாற்று சம்பவத்திற்குள்ளாக இந்த கடைசி காலத்திற்குரிய தொடர்புகள் இருக்கிறது. சரி, அந்த வகையில் நம்ம ஒரு 3 மிக முக்கியமான சம்பவங்கள் அல்லது 3 மிக முக்கியமான வரலாற்று சம்பவங்களை பார்க்க போகிறோம். வேதாகம வரலாற்று சம்பவங்களை 3 சம்பவத்தை பார்க்க போகிறோம். அந்த ஒவ்வொரு சம்பவத்துக்குள்ளேயும் என்ன கடைசி காலம் ஒளிஞ்சிருக்கிறது புரிஞ்சுக்க போகிறோம். அதில் முதலாவது விஷயம் என்ன? இதை புரிந்து கொள்வதற்கு மத்தேயு 24ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மேத்யூ சாப்டர் 24. மத்தேயு 24 இயேசு கிறிஸ்து அவருடைய பிரசங்கத்தில் சொல்லும் பொழுது இப்போ கடைசி கால சம்பவங்கள் எந்த காலத்தோடு ஒப்பிடுகிறார்? வசந்த வாசிச்சா நீங்களே சொல்றீங்க. மத்தேயு 24 வசனம் 37, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். என்னவா? நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்ப மனுஷகுமாரனுடைய காலத்தை புரிந்து கொள்ள அல்லது 2ஆம் வருகையின் காலத்தை புரிந்து கொள்ள எந்த காலத்தோடு இயேசு கிறிஸ்துவானவர் ஒப்பிடுகிறார்? நோவாவின் காலம். ஆக நோவாவின் காலத்திற்கும் கடைசி காலத்திற்கும் உள்ள ஒற்றுமைகள் என்ன? ஒரு 4 ஒற்றுமைகளை நம்ம சிந்திக்கலாங்க. அப்ப ஏன் ஆண்டவர் இது நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே நடக்குதுன்னு சொன்னா, நோவாவின் காலத்தில் நடந்த விஷயங்கள்லாம் என்ன, அது எப்படி கடைசி காலத்தில் அப்படியே ரிப்பீட் ஆகுதுன்றத புரிஞ்சு கொள்ளுங்க. வாங்க, நம்ம வர வேண்டிய இடம் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துக்கு வந்துடணும். ஆதியாகமம் 6 வசனம் 7. ஆதியாகமம் 6 வசனம் 7. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தம் உண்டாய் இருக்கிறவளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனை, மிருகத்தை எல்லாத்தையும் நான் அழிக்கிறேன். வசனம் 12 பாருங்க. தேவன் பூமியை பார்த்தார், இதோ சீர்கிட்டதா இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியில் மேல் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அப்ப எத்தனை பேர் கெடுத்துட்டு இருந்தாங்க? மாம்சமான யாவரும். அப்ப எத்தனை பேர் ஆண்டவர் நிகிரகம் பண்ணுவேன்றாரு, அழிப்பேன்றாரு? பூமியில் உள்ள யாவரையும், செடி கொடி தாவரம் எல்லாத்தையும் அவர் அழிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆக இங்க நோவாவின் காலத்துல ஆண்டவர் உலகம் முழுவதையும் அழிப்பேன்றார். அப்ப இதே போல மனுஷகுமாரன் வரும் காலம் நடைபெறுமா? வாங்க வாசிக்கலாம். வர வேண்டிய இடம்
இந்த இயேசு வந்து எப்படி நோவாவை குறித்து பேசினாரோ அதே போல பேதுருவும் பேசுகிறார். 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. 2 பேதுரு 3 வசனம் 6 பாருங்க. அன்னைக்கு உலகம் முழுவதையும் ஜலப்பிரளயத்தினால் ஆண்டவர் அழிப்பேன் அப்படின்னு சொன்னது போல இங்க என்ன நடக்குது பாருங்க. 3, 6, 7 அப்பொழுது இந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது கம்பேரிசனை பாருங்க. இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயந்தீர்க்கப்படும் அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்படுகிறது. அன்னைக்கு ஆண்டவர் தண்ணீர்னால உலகம் முழுவதையும் அழித்தார். இன்றைக்கு எப்படி அழிக்க போகிறார்? வசனம் 7 சொல்லுது, அக்கினிக்கு இரையாக காக்கப்பட்டிருக்கிறது. உலகம் முழுவதையும் ஆண்டவர் வானங்களையும் பூமியையும் அக்கினிக்கு இரையாக அவர் வைத்திருக்கிறார். ஆக ஒரு ஒற்றுமை உங்களுக்கு புரியுதா? அன்னைக்கு ஜலத்தினால உலகம் முழுவதையும் அழைத்தார், இன்னைக்கு அக்னியினால முழுவதையும் அழிக்க போகிறார். 2வது ஏன் அழிக்கணும்? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் வசனம் 2. தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அதனால அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றென்றைக்கு மனுஷரோடு போராடுவதில்லை. அப்ப பாருங்க, எங்க இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது? என்னுடைய ஆவியானவர் போராடுவதில்லைன்னு சொல்றாரு. ஆவியானவர் போராடுவதில்லைன்னு சொல்வதற்கு முன்பாக சொல்லப்படுகின்ற பாவம் என்ன? பைபிள் சொல்லுது, தேவனுடைய குமாரர், சரிங்களா, அவருடைய வழியில செல்லக்கூடிய தேவ பிள்ளைகள் மனுஷ குமாரத்திகளை பார்த்தாங்க, கண்டாங்க, பெண் கொண்டாங்க. அப்ப பிரச்சனை எங்க இருக்குது? மனுஷ குமாரத்திகள்கிட்ட இருக்குதா, தேவகுமாரர்கிட்ட இருக்குதா? மனுஷ குமாரத்திட்ட இல்லை பிரச்சனை. முதல் பிரச்சனை தேவகுமாரர்கிட்ட இருக்குது. ஆக தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளோடு கலக்கும் பொழுது அதுதாங்க பிரச்சனை கொண்டு போய் ஜலப்பிரளயத்துல முடியுது. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் ஜலப்பிரளயத்துக்கு காரணமா இருப்பது போல கடைசி நாட்கள்ல தேவனுடைய பிள்ளைகள் காரணமா இருக்கிறாங்களா? பாருங்க, அங்க 2 பேர் எப்படி வந்து கலந்தாங்களோ அதே மாதிரி ஒரு கூட்டணிய, ஒரு கலப்பை வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்துல பார்க்கலாம். வாங்க, வெளிப்படுத்தல் 17 வசனம் 1. 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோடு பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே. இங்க ஒரு பெண் ராஜாக்களோடு மக்களோடு வேசித்தனம் பண்ணுகிறதை கவனிங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா, தன்னைத்தானே கிறிஸ்தவள் என்று சொல்லிக் கொள்கிறவள் உலகத்தோடு, உலகத்தின் ராஜாக்களோடு இணைந்து போவதை பாருங்கள். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் அவர்கள் உலகத்தோடு போறாங்க. இதுதான் உலகத்தை அழிவுக்குள்ள கொண்டு போக போகுது. ஆக அங்கேயும் உலகளாவிய அழிவு, இங்கேயும் உலகளாவிய அழிவு. அங்கேயும் தேவனுடைய பிள்ளைகள் தான் காரணம், இங்கேயும் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் தான் காரணமா மாறுறாங்க. 3வது பாருங்க, 6ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 6 வசனம் 3 பாருங்க. ஆண்டவர் அழிக்க போறேன்றாரு, உலகம் முழுவதையும் அழிக்க போறேன்றாரு. ஆண்டவர் உலகம் முழுவதையும் அழிப்பதற்கு காரணம் என்னன்றது சொல்லிட்டாரு. இப்ப ஆண்டவர் 3 சொல்றாரு பாருங்க, 6:3. அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றென்றைக்கு மனுஷரோடு போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அப்ப ஆண்டவர் மனுஷன் மனம் திரும்புவதற்கு 120 வருஷம் கிருபையின் வாசலை கொடுத்திருந்தாருங்க. சரிங்களா? அப்ப அந்த 120 வருஷம் கிருபையின் வாசல் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த கிருபையின் காலத்துல ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? சும்மா விட்டுருவாரா அப்படியே? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எபிரேயர் 11:7. கிருபையின் காலத்துல அந்த 120 வருஷத்துல தேவனுடைய திட்டம் தான் என்ன? எபிரேயர் 11 சொல்லுது பாருங்க. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று. அப்ப தேவனுடைய எச்சரிப்பு நோவாவுக்கு வருது. நோவாவுக்கு ஏன் வருது? நோவாவுக்கு மட்டுமல்ல, நோவா வழியே அந்த எச்சரிப்பு உலக மக்களுக்கு போகணும் என்பது தேவனுடைய திட்டம். ஆக நோவாவின் காலத்துல, அந்த கிருபையின் நாட்கள்ல தேவன் எச்சரிப்பு கொடுக்க விரும்புகிறார். அப்ப நோவாவின் நாட்கள்ல தேவன் அழிவுக்கு முன்பாக ஒரு எச்சரிப்பு கொடுத்தது போல வேற ஏதாவது எச்சரிப்பு கடைசி காலத்துல கொடுக்கிறாரா? அதுதான் மத்திய 24:14 சொல்லுது, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள
சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். கவனிச்சிங்களா? எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க வசனம். முடிவு வருவதற்கு முன்பாக தேவன் எச்சரிப்பை தருகிறார். ஆக அழகான ஒற்றுமைகள் பாருங்க. நோவா காலத்துக்கும் கடைசி காலத்துக்கும் 2 காலத்திலும் உலக பேரழிவு உருவாகுது. 2வது 2 இடத்திலையும் தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் தான் பாவத்திற்கு முன்னோடிகளாக இருக்கிறாங்க. 2 இடத்திலையும் அழிவிற்கு முன்பாக தேவன் செய்தியை, எச்சரிப்பின் செய்தியை அனுப்புகிறார். 4வது, இந்த செய்தியை அனுப்பும் பொழுது தேவனுடைய ஜனம் ஏற்றுக்கொண்டார்களா, உலகத்தின் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்னா 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. வசனம் 4 கவனிங்களேன். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்கு தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். கடைசி நாட்கள்ல முதல்ல சொல்றாங்க, யார் வருவாங்களாம்? பரியாசக்காரர் வந்து எல்லாம் அப்படியேதான் இருக்குது, ஒன்றும் அழிவுலாம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரி நோவாவின் காலத்துல நடந்துச்சா? நோவாவின் காலத்திலையும் மழைலாம் வராது, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அதே போல உலகெல்லாம் அழியாது அப்படின்னு சொல்லிட்டு பரியாசக்காரர் எழுதுவாங்க. ஆக நம்ம என்ன படிக்கிறோம்? நோவா காலத்தை பார்த்தீங்கன்னா அது ஒரு வரலாறு தான். ஆனால் அந்த வரலாற்று சம்பவத்திற்குள்ள கடைசி காலத்திற்கான ஒற்றுமைகள், அந்த அப்படியே சாம்பிள் பீஸ் பார்க்க முடியுதா? உலக அழிவு, எச்சரிப்பு, ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் தவறு செய்கிறாங்க, இங்கே ஆண்டவர் பிள்ளைங்க தான் தப்பு செய்கிறாங்க. கொஞ்சம் மக்கள் தான் ஏற்றுக்கொள்கிறாங்க, அநேக மக்கள் நிராகரிக்கிறாங்க, பரியாசம் பண்ணுறாங்க. ஆக நோவாவின் காலம் அது நோவாவின் காலமா, நம் காலமா? நம்முடைய காலங்க. சரிங்க. கற்றுக்கொள்கிற முதலாவது பாடம் என்ன? அதான் மக்கள் புசித்து குடித்து பெண் கொண்டு பெண் எடுத்து விற்று வாங்கி இருப்பாங்க. ஜலப்பிரளயம் வந்து வாரிக்கொண்டு போக மட்டும் முடிங்க, வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படின்னா அந்த காலத்துல மக்கள் அன்றாட தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க. எது முக்கியமோ அதற்கு முன்னுரிமை கொடுக்கவில்லை. நீங்களும் நானும் அன்றாட வாழ்க்கையின் தேவைகளை சந்தித்து கொண்டே இருக்கிறோம். ஆனா எது தேவையோ, அதாவது நம்முடைய மனம் திரும்புதல் ஆழமா இருக்கிறதா? நாம் பாவ மன்னிப்பு உண்மையிலே பெற்றிருக்கிறோமா? ரட்சிப்புக்குள் தான் இருக்கிறோமா? இந்த அதிமுக்கியமான கேள்விகளுக்கெல்லாம் பதில் காணாமல் அன்றாட தேவைகள்ல நம்ம இருக்கிறோமா, அல்லது கவலைகளுக்குள்ள இருக்கிறோமா? இது மிகப்பெரிய வஞ்சனை. ஜலப்பிரளயம் வந்து வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள், அதை போல நாமும் உணராதிருக்கிறோம். ஆக நாம் உணர்வடையணும் என்பதுதான் நம்ம கற்றுக்கொள்கின்ற முதலாவது பாடம். எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சரி, முதலாவது ஒரு சம்பவம் நோவாவினுடைய வரலாற்று சம்பவத்தை பார்க்கணும். 2வது இன்னொரு சம்பவத்தை பார்க்க போகிறோம். இயேசுவானவர் கடைசி காலத்தை குறித்து பேசும் பொழுது, தன்னுடைய வருகையின் காலத்தை குறித்து பேசும் பொழுது எந்த காலத்தோடு ஒப்பிட்டார் அப்படின்னா, எந்த காலத்தோடு ஆண்டவர் ஒப்பிட்டார்? லூக்கா 17ஆம் அதிகாரம், லூக்கா 17:28. லோத்துவினுடைய நாட்களில் நடந்தது போலவும் இருக்கும். சரி, எப்படி இருக்கும்? 29. லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லோரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அப்ப மனுஷகுமாரன் வெளிப்படும் நாள், கடைசி நாட்கள் எந்த காலத்தோடு ஒப்பிடப்படுது? முதல்ல நோவாவின் காலத்தோடு ஒப்பிடப்பட்டதுன்னு பார்த்தோம். நம்ம இப்ப யாருடைய நாட்கள்? லோத்துவின் நாட்களோடு ஒப்பிடப்படுகிறது. ஆக நாம 2வது ஒரு விஷயம் பார்க்க போறோம். கடைசி கால சம்பவங்கள் லோத்துவின் வரலாற்றுக்குள் அடங்கி இருக்கிறது. என்ன வரலாறு? 2 மிக முக்கியமான வரலாறு காரியம் பாருங்களேன். சரிங்களா? இப்ப ஆண்டவர் வந்து எப்படி வந்து அழிக்கிறாராம்? 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 6 பாருங்களேன். 2 பேதுரு 2 வசனம் 6. சோதோம் குமரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து. அப்ப திருஷ்டாந்தமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். எப்படி அப்படின்னா, ஆண்டவர் அந்த பட்டணங்களை
நெருப்பினால அழித்து சாம்பலாக்கி இருக்கிறார். அன்னைக்கு சோதோம் கொமோரா பட்டணம் நெருப்பினால் அழிந்தது. 2ஆம் வருகையில எப்படி உலகம் அழிய போகுது? வாங்க வாசிக்கலாமா? வெளிப்படுத்தல் 20:9 பாருங்க. வெளிப்படுத்தல் 20:9. அவர்கள் பூமி எங்கும் பரவி பரிசுத்தவனுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைத்துக் கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. வானத்திலிருந்து நெருப்பு வருதுங்க. சோதோம் கொமோரா வானத்தில் நெருப்பு வந்துச்சு. இங்கேயும் வானத்தில் நெருப்பு என்ன செய்து வருது? இன்னொரு வசனம் 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் வசனம் 7. தேவனை அறியாதவர்களும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களும் நீதி உள்ள ஆக்கினை செலுத்தும்படி கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். ஆண்டவர் வருவாரு, அவர் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடு வராரு. அந்த அக்கினியினால சுவிசேஷத்தைக்கு கீழ்ப்படியாதவர்களை எல்லாம் அழிப்பார். ஆக பட்டணம், அன்னைக்கு இருந்த பட்டணம் நெருப்புனால அழிஞ்சது போல கடைசி நாட்கள்ல நெருப்புனால அழிய போகுது. அன்னைக்கு அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க? சரிங்களா? அன்னைக்கு அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க? நீங்க வர வேண்டியது யூதாக்கு வந்துருங்க. யூதா வசனம் 7. யூதா வசனம் என்னன்னு பாருங்க. யூதா வசனம் 7. அப்படியே சோதோம் கொமோரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களை போல விபசாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய ஆக்கினையை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். என்னவா? அவர்கள் விபசாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து. அப்படின்னு அர்த்தம் என்ன? அவர்கள் ஆணை அறிகிறார்கள், பெண்ணை அறிகிறார்கள். இதுதான் அன்னைக்கு இருந்த பாவம். ஸோ அப்போ அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து காம விகாரத்துக்கு உட்பட்டு போனாங்க. ஆண்டவர் அழித்தார். இதே போல கடைசி நாட்களில் நடக்குதா? லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் சோதோம் கொமோராவில் நடந்தது போல, லோத்துவின் நாட்டில் நடந்தது போல மனுஷகுமாரன் நாட்களிலும் நடக்கும். அப்போ அந்த சோதோம் கொமோரா பாவம், ஓரின சேர்க்கை என்று சொல்லப்படுகின்ற பாவம் இன்னைக்கு உலகம் முழுவதும் எவ்வளவு தூரம் பரவி இருக்கு. அநேக சபைகள் ஓரின சேர்க்கை தவறு இல்லை என்பதை வெளிப்படையாக அறிக்கை செய்திருக்கிறார்கள். லூத்தரன் சர்ச்சா இருக்கட்டும், பிரிஸ்பிட்டேரியன் சர்ச்சா இருக்கட்டும், பெரிய பெரிய சபைகள் எல்லாம் பண்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, தேவன் அவளையும் நேசிக்கிறார் அப்படின்றாங்க. அதெல்லாம் நாம் வாழுகின்ற காலம் சோதோம் கொமோரா காலம் என்பதை காட்டுகிறது. ஆக 2 அழகான ஒற்றுமைகள். பட்டணம் நெருப்பினால் அழிந்தது, உலகம் நெருப்பினால் அழிய போகுது. அன்னைக்கு சோதோம் கொமோரா பாவம் ஓரின சேர்க்கை, இன்றும் பார்த்தீங்கன்னா ஓரின சேர்க்கை. அப்போ இந்த சோதோம் கொமோரா காலத்தில் நடந்த அந்த வரலாற்று சம்பவம் இருக்கு, அது வெறும் வரலாற்று சம்பவமா? இல்லைங்க. அதுக்குள்ள கடைசி காலத்திற்குரிய ஒரு சின்ன ஒரு சாம்பிள் பீஸ் உள்ள இருக்கிறத பார்க்கிறோம். இப்ப இந்த ஒரு காரியத்துக்குள்ள நாம் கற்றுக்கொள்ளுகின்ற பாடம் என்ன? நோவாட்டேருந்து ஒரு பாடம் கற்றுக்கிட்டோம். நம்ம முன்னுரிமை கொடுக்கணும், ஆன்மீக காரியத்திற்கு ரட்சிப்புக்கு முன்னுரிமை கொடுக்கணுன்றதை கற்றுக்கிட்டோம். இங்கே லோத்து சோதோம கிட்ட போய் கூடாரம் போட்டானா? அதனால அவன் குடும்பம் அனைத்தையும் இழந்தானா? நாம் கற்றுக்கொள்ளுகின்ற பாடம் தான் என்ன? லோத்து குடும்பம் முழுவதையும் இழந்தான் தன்னுடைய தவறான தீர்மானத்தினால். ஏன் அப்படி தவறான தீர்மானம் பண்ணான்? அவன் ஆபிரகாம் என்கிற தேவ மனுஷன்ட்டு விலகினான், குடும்பம் முழுவதையும் இழந்தான். கடைசி நாட்கள்ல, லோத்துவின் நாட்கள்ல நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளை விட்டு பிரிந்து போகும் பொழுது தவறான தீர்மானங்களை எடுப்போம், நாம் எல்லாத்தையும் கூட இழக்கக்கூடுங்க. ஆக நோவாட்டேருந்து கற்றுக்கிறது எது முக்கியமோ அதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். லோத்துவின் காலத்துலேருந்து கற்றுக்கிறது தேவ பிள்ளைகளை விட்டு பிரியக்கூடாது. அவங்க தான் நமக்கு ஒரு கம்யூனிகேஷன் சேனல் மாதிரி. அவங்களோட தொடர்பில் இருக்கும் பொழுது தேவன் அவங்களோட பேசுறது நமக்கும் கிடைக்கும். சரி, 3வது ஒரு வரலாற்று சம்பவத்தை பார்த்து முடிக்கலாமா? சரி, அது என்ன அப்படின்னா, வாங்க, ஆண்டவர் ஆபிரகாமின் மூலமாக சில விஷயத்தை சொல்லித் தருகிறார். வாங்க, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஆதியாகமம் 18:2 பாருங்க. தன் கண்களை எடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்கள் கண்ட உடனே அவன் கூடார வாசலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி வந்து தரை மட்டும் குனிந்து. கவனிச்சிங்களா? அவங்க 3 புருஷர். சோதோம் கொமோரா அழிக்கப்படுவதற்கு முன்பாக
ஆண்டவர் 3 தூதர்களை அனுப்புகிறார். எதற்கு அனுப்புகிறார்? நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? அந்த வசனம் இந்த அதிகாரத்தில் இருக்குதுங்க. எங்கன்னு போடுங்க. அப்ப ஆண்டவர் உலகத்தை, அன்னைக்கு இருந்த பட்டணத்தை அழிக்க போகிறார். அப்ப அழிப்பதற்கு முன்பாக ஆபிரகாம்கிட்ட 3 தூதர்களை அனுப்பி அங்க எச்சரிப்பை கொடுக்கிறாரு. இது அன்னைக்கு நடந்த ஒரு விஷயம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில. அப்ப அழிவிற்கு முன்பாக ஆண்டவர் 3 தூதர்களை அனுப்புகிறார். கடைசி நாட்கள்ல 3 தூதர்களை அனுப்புகிறாரா? யோசிச்சு பாருங்க. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் வசனம் 6-12 ஆண்டவர் 3 தூதர்களை ஆபிரகாமுக்கு அனுப்பியது போலவே நமக்கும் அனுப்புகிறார். அப்ப அந்த ஒற்றுமை அழகா பொருந்தி போகுதா? யோசிங்க. சரிங்களா? யோசிக்கணும். செய்ய போகிறத ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? மறைப்பது இல்லை. இப்ப நமக்கும் மறைக்க மாட்டார். ஆண்டவர் முன்கூட்டியே அவர் சொல்லுகிறார். சரி, இது ஒரு அழகான ஒற்றுமைங்க. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல இன்னொரு விஷயம் இருக்கு பாருங்க. 18 வசனம் 20. அது நான் உனக்கு அறிவிக்க வந்திருக்கிறேன்னு சொல்லும்போது இன்னொரு விஷயம் சொல்றாரு. பின்பு கர்த்தர் சோதோம் குமராவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதினாலும் அவைகளின் பாவம் குடிதாய் இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அந்த கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்தறிவேன். அவர் தெரியாதா இவங்க செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு? அவர் டைரக்டா வந்து இறங்கி இந்த மாதிரி ஒரு புகார் வருது, அந்த புகார் சரிதானா அப்படின்னு செக் பண்றாரு பாருங்க. செக் பண்ணும்போது இன்னொரு வார்த்தை அங்கே வருகிறது. வசனம் 25 பாருங்க. துன்மார்க்கனோடு நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ? இப்ப இறங்கி பாவத்தை நுட்பமா ஆராயிறாரு. அததான் என்னன்னு சொல்றாங்க, சர்வலோக நியாயாதிபதி. அப்ப அழிவிற்கு முன்பாக, சோதோம் குமரா பட்டணம் அழிவுக்கு முன்பாக ஆண்டவர் நுட்பமாக இங்கே விசாரிக்கிறார். இப்போ இந்த 2 ஒற்றுமைகள் பாருங்க. 3 தூதர்கள் வராங்க, அறிவிப்பு கொடுக்குறாங்க. அதற்கும் கடைசி காலத்திற்கும் சம்பந்தம் இருக்குதா? இருக்குது. அப்ப அழிவிற்கு முன்பாக நுட்பமா விசாரிக்கிறாரே, அது நம்ம காலத்துல புரிந்துதா? தானியேல் 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. தானியேல் 7 வசனம் 9 வசனம் 10. தானியேல் 7 வசனம் 9 வசனம் 10 என்ன வருது பாரு. நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசு உள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போலவும் துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்னி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்தது. சிங்காசனங்கள்லாம் வைக்கப்பட்டுச்சா என்னத்துக்கு? 10. அக்னி நதி அவர் சன்னிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடா கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. அப்ப ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்பாக நியாய சங்கம் உட்கார்ந்து புஸ்தகங்கள் திறக்கப்படுதுங்க. ஆக ஆபிரகாமினுடைய வரலாற்றிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற விஷயம், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அழிவுக்கு முன்பாக 3 தூதரை அனுப்பினது போல நமக்கும் அனுப்புவார். அழிவுக்கு முன்பாக ஆண்டவர் நுட்பமாக சோதோமுடைய பட்டணத்தை ஆராய்ந்தது போல நம்முடைய பாவத்தை ஆண்டவர் ஆராய்ந்து பார்ப்பார். அதுதான் நுட்ப நியாய விசாரணை. பார்த்தீங்களா? நுட்ப நியாய விசாரணை எங்க இருக்குது? ஆபிரகாமினுடைய வரலாற்றுக்குள்ள இருக்குது. அதனால சொல்றோம், வரலாறுகளா பார்க்காதீங்க, அது கடைசி காலத்திற்குரிய எடுத்துக்காட்டு என்று பாருங்க. சரிங்களா? அப்ப இங்கிருந்து நம்ம ஆபிரகாம் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்கின்ற பாடம் என்ன? ஆபிரகாம் அழிய போற பட்டணத்துக்காக எப்படி கெஞ்சினான், அழியக்கூடாது என்று கெஞ்சினானே, நீதிமான் நிமித்தம் எல்லாரையும் விட்டுருங்கப்பா, ஒரு மறு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்டானே, அந்த போல நம்ம மன்றாடி ஜெபிக்கிறோமா? நோவாட்டந்து கத்துக்கிற பாடம் எதுக்கு முக்கியம்? ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முக்கியம். அதற்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கிறோமா? லோத்துட்டேந்து தேவ பக்தி உள்ள பிள்ளைகள்கிட்ட பிரியக்கூடாது, நம்ம அதை நமக்கு சரியா வச்சிருக்கிறோமா? 3வது, ஆபிரகாம் அழிய போற பட்டணத்துக்காக அவன் கெஞ்சினானே, மன்றாடினானே, முழு துன்மார்க்கர் கூட்டத்துக்கும் மறுவாய்ப்பு கேட்டானே, அதுபோல அழிவுக்காக முன்னோடி கொண்டிருக்கிற கத்தோலிக்க சபை மக்களுக்காக, புராட்டஸ்டன்ட் மக்களுக்காக, பெந்தேகோஸ்தே மக்களுக்காக, மீதமான சபை மக்களுக்காக நாம் மன்றாடுகிறோமா? ஆபிரகாம் மன்றாடியது போல ஒரு விசைன்னு சொல்லிட்டு மன்றாடுகிறோமா? ஆக 3 வரலாற்று சம்பவத்தை பார்த்துருக்கிறோம். லோத்துவின் காலம், ஆபிரகாமின் காலம், நோவாவின் காலம். இந்த 3 காலமும் எதை காட்டுது? கடைசி காலத்தை காட்டுதுங்க.
ஆக கடைசி காலம் கதை வடிவில் வரலாற்று சம்பவமாக இருக்கிறது. அப்போ நம்ம அந்த பொருத்தத்தோடு பார்க்கும்பொழுது நாம் என்ன செய்யணும், என்ன செஞ்சிட்ருக்கிறோம் என்பது நமக்கு புரிய வரும். ஆக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, பைபிளில் இந்த ஒரு முறையில் ஒரு மாற்று நம்ம சிந்தனை வேணுங்க. வெறும் கதைகளாக பார்க்காம அதுக்குள்ள கடைசி கால நிகழ்வுகள் இருக்கிறது என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் தரேன், நீங்கள் இந்த ஹோம்ஒர்க்கை நீங்கள் முடிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திற்கும் கடைசி காலத்திற்கும் சம்மந்தம் இருக்கிறதா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் ஏதோ ஒரு இடத்துல கடைசி காலம் சம்பந்தம் வருது. என்ன சம்பந்தம்? யாராவது போட முடியுமா? போடுங்க பார்க்கலாம். சரிங்களா? சரி. அப்போ நம்ம நோவாவை போல நம்ம பிரசங்கம் பண்ணுறோமா? நம்ம லோத்துவை போல தவறான முடிவுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோமா? நம்ம ஆபிரகாமை போல மன்றாடி கொண்டிருக்கிறோமா? எப்படி இருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள தகப்பனே, வேதம் வாசிக்கும் முறையிலே எங்களுக்கு மாற்றத்தையும் ஒரு எழுப்புதலையும் தாரு சுவாமி. தேவரீர், அந்த மாற்றம் எங்களுடைய பாவத்தை அழிக்கட்டும், பாவிகள் மீது ஒரு பாரத்தை தரட்டும் தாப்பனே. எடுக்கிற பிள்ளைகளையும் கேட்கிற பிள்ளைகளையும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.